ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் கோமாளி 5 சீசனில் அக்ஷய் கமல் செஞ்ச கிட்ஸ் ஃபேவரட் சூரோஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 கப்பு நிறைய எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நம்ம கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் தண்ணி எடுத்துக்கணும். மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். 1 கப் கோதுமை மாவு, 1 கப் தண்ணி. இப்போ அடுத்து என்ன செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி 1 கப் அளவுக்கு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் இந்த பட்டர் நல்லா கரையணும். நல்லா கரைஞ்ச பிறகு நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததும் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுருங்க. இப்போ இந்த நல்லா சூட்டோடவே நம்ம 1 கப் கோதுமை மாவு எடுத்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இந்த கொதிக்கிற தண்ணியில் மாவு கலந்து பிசைகிறதுனால இந்த மாவு நல்லா வெந்துடும். இதுலேயே நல்லா ஃப்ரை பண்ணும்போது டக்குன்னு ஃப்ரை ஆகும். இப்போ நல்லா இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்ட் தோவாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துட்டோம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். நல்லா அதுக்குள்ளே சாக்லேட் சாஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எந்த பேனில் செய்ய போகிறீங்களோ அந்த பேனை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே இதை செட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், அதே அளவு 1/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், நெக்ஸ்ட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட், 1/2 கப் காய்ச்சி ஆறின பால், இதை இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கட்டிகள் விழாமல் நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்திங்கன்னா கட்டிகள் விழாது. நம்ம எடுத்த பாலை மொத்தமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு. இப்போ இதை அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மிதமான சூட்டில் வச்சு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்காகி வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துலேயே திக்காகுது. இந்த மாதிரி ஒரு மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே சாக்லேட் சாஸ் இந்த கன்சிஸ்டன்சியில் வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணும். சாக்லேட் சாஸ் ரெடி. இப்போ இது இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 10 நிமிஷமாக ஆற விட்டுருந்த மாவை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் தோவாக ரெடியாக இருக்குது. இப்போ பூரி கட்டையெல்லாம் வச்சு நம்ம இதை தேய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேன். ரொம்ப தின்னாக தேய்க்காமல் கொஞ்சம் திக்காகவே இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். பட்டர் போட்டு மாவை ரெடி பண்ணதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லேசாகவே இதை தேய்ச்சி எடுங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு திக்காக இருக்கட்டும். ஷேப்பாக கட் பண்ணி எடுக்கணும். அதனால் ஓரத்தில் ஷேப் இல்லாத மாவுகளை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி. இப்போ இதை நல்ல ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதுக்கு நடுவால் கத்தி வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஒரு மிதமான சூட்டில் இருக்கணும். இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு சிம் டு மீடியமில் வச்சு இதை நிதானமாக ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பினஸோடு கிடைக்கும். ஹையில் வச்சு இதை ஃப்ரை பண்ணக்கூடாது, உள்ள மாவு வேகாது. இப்போ நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் எண்ணெயிலேருந்து நல்லா ஃபில்டர் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியே மீதமுள்ள மாவு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ண சூரோஸ் எடுத்து சாக்லேட் சாஸில் டிப் பண்ணி இதை சர்வ் பண்ண வேண்டியதான். கிட்ஸ் ஃபேவரட் சூரோஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.